வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். கடந்த ஒரு வாரம் 10 நாளா இந்த ஒரு கருத்து கணிப்பு தான் தமிழக ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசு பொருளா இருக்குது. நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து நிறைய யூடியூப் சேனல் வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள வெளியிட்டிருந்தாங்க. ஆனா யார் எடுத்தாங்க, எப்போ எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ பெரிய அளவுல எந்த நிறுவனமும் வெளியிட்ட மாதிரி தெரியல. அந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் பத்தி தான் பேச போறோம். தமிழகம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள். இந்த கருத்து கணிப்பு முடிவு அப்படின்றது எனக்கு மட்டும் இல்ல, பார்க்கக்கூடிய உங்களுக்கும் பெரிய ஷாக்கிங்க குடுக்கும். ஏன்னா ரிசல்ட் அந்த மாதிரி தான் வந்திருக்குது. நம்முடைய மக்கள் வந்துட்டு நம்ம உங்களுக்கு சாதகமான கருத்து கணிப்பு முடிவுகள் வந்தா மட்டும் தான் வெளியிடுறீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னுடைய பார்வைக்கு வந்து வெளியிடாம விட்ட ஒரே ஒரு கருத்து கணிப்பு, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட சேர்ந்து லயோலா அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அது அந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள மட்டும் தான் நம்ம வெளியிடல. அதற்கு அந்த முடிவுகள் ஒரு காரணமா இருந்தது. இன்னொன்னு அவர்கள் அந்த ஒரு தொகுதியில மட்டும் எடுத்துட்டு அதை தமிழ்நாடு முழுக்க கம்பேர் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க. அந்த காரணத்தினாலயும் அந்த ஒரு கருத்து கணிப்பை மட்டும் தான் நம்ம வெளியிடாம விட்டிருந்தோம். ஸோ புதுசா வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழகத்துல யாருக்கான வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை போல் மித்ரா வெளியிட்டிருக்கிறாங்க. இவர்கள் ஏப்ரல் மாதமே கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுட்டாங்க. ஆனாலுமே நம்ம ஊர் ஊடகங்கள்ல கடந்த ஒரு வாரமா தான் இது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்குது. இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது அவங்க ஒவ்வொரு சமூகம் யாருக்கு வாக்களிக்குது, எந்தெந்த பகுதியில யாருக்கு வாக்களிக்கிறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அப்புறமா ஃபைனல் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபைனல் ரிசல்ட்ஸே நம்மளுக்கு அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கிறதுனால நம்ம டைரக்டா ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்கே போயிடலாம். வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் 34.55% வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னும், திமுக 30.20% வாக்குகளை பெறுவார்கள். அதிமுக கூட்டணி 27.85% வாக்குகளை பெறுவார்கள். நாம் தமிழர் கட்சி 4.40% வாக்குகளையும், மற்றவர்கள் 3% வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி அதிகமான சதவீத வாக்குகளை பெறாங்க. திமுக கூட்டணியை விட தமிழக வெற்றி கழகம் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது 234 தொகுதிகள்ல தமிழக வெற்றி கழகம் 95லிருந்து 105 இடங்களை பெறுவார்கள். திமுக கூட்டணி 75லிருந்து 85 இடங்களையும், அதிமுக கூட்டணி 55லிருந்து 65 இடங்களையும், நாம் தமிழர் கட்சி மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5லிருந்து 10 தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் சொல்லி இருக்கிறாங்க. இவர்களினுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி அதிகமான இடங்களை பிடிக்கிறாங்க. திமுக கூட்டணியை விட தமிழக வெற்றி கழகம் அதிகமான இடங்களை பிடிக்கிறார்கள். 95லிருந்து 105 சொல்லி இருக்கிறாங்க. ஆனா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்றத பார்க்க முடிகிறது. இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா, முதல் முறையா கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் விட அதிகமான சதவீத வாக்குகளையும் அதிகமான இடங்களையும் பிடிக்கும் அப்படின்றத எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ற கேள்விக்குறி இருக்குது. இவர்கள் கருத்து கணிப்பு சாம்பிள்ஸ் கம்மியா எடுத்திருக்கக்கூடிய சாம்பிள்ஸ்ல எல்லாத்துலயும் இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கலாம். முடிவுகள் இப்படி இருக்குது, பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.